இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14 அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்வேன் என்று இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். யோவான் 14 அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப பிதாவுடைய நாம மகிமைப்படும்படியாக குமாரன் நமக்காக அதை செய்வேன் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தில் நாம் எதை கேட்கிறோமோ தேவன் அதை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கொலேசியர் 3 அதிகாரம் 17வது வசனத்துல வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப வார்த்தையினால் நாம் அறிக்கை எடுக்கிறதாட்டும் இல்ல நாம இப்போ விசுவாசிக்கிறோம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த விசுவாசிக்கிறோம்ன்றத நாம வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தணும். அந்த விசுவாசத்தை நாம காண்பிக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் செய்யும் பொழுது அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து நாம் பிதாவை முன்னிலைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் நமக்கு அதை கொடுப்பார். நிச்சயமா அவர் கொடுப்பார் இல்லையா. அதே போல அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுது, அவராலேயே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அப்போ இயேசு என்னும் அந்த உன்னத நாமம் தான் ரட்சிப்புக்கு வழி இல்லையா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. அப்ப ரட்சிப்புக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் இல்லையா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியா இருக்கிறார். அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். அதாவது நாம் மரித்தாலும் கர்த்தரோடு கூட என்றென்றும் ஜீவித்திருப்போம். அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கிறதுனால் நாம் பிழைத்து இருக்கிறோம் இல்லையா. அந்த நித்திய ஜீவனை அவருடைய நாமம் தான் நமக்கு தருது. அதே போல எபேசியர் 2 அதிகாரம் 2:18 பாருங்க, அந்தபடியே நாம் இருதிறத்தாருக்கும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர்னால் நாம் பிதாவின் இடத்திலே சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக கிரியை செய்யும். அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு இல்லையா. அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள பலன் கொள்ள செய்து. அதாவது யோவான் 14 அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் அன்பா இருக்கும் போது, அவர் வசனத்தை நாம் கை கொள்ளும் போது பிதாவும் நம்மிடத்துல அன்பா இருப்பாராம். நாங்கள் அவனிடத்தில் அவனோடு வாசம் பண்ணுவோம்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரம் இல்ல, நம்மோடு கூட அவர்கள் பேசி நம்மை வழிநடத்த அவர்கள் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 7:25 பாருங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ தேவனிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா. அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது, அவரிடத்திலே சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவரே உயிரோடு இருக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, இங்க கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்துல தோன்றி அவனிடத்துல கேட்கிறார் பாருங்க. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ நாம விரும்புகிறது, நம் மன விருப்பங்களை எல்லாம் நம் தேவனிடத்துல கேட்கும் போது அதை நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். மத்தேயு 18:19 பாருங்க, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும்.
அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம ஒன்று கூடி ஜெபிக்கும் போது, ஒருவரோ இருவரோ 3 பேரோ இணைந்து நாம் ஜெபிக்கும் போது நம்ம மத்தியில அவர் இருந்து அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் தருவார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே நமக்கு அதை எல்லாவற்றையும் உண்டாகும்படியாக கட்டளை கொடுப்பார். யோவான் 16:23 சொல்லுது, என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே பிதாவிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே நம்ம சொல்றோம். அப்ப விண்ணப்பங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் வைத்து பிதாவினிடத்திலே நாம் கேட்கும் போது அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் நமக்கு பதில் தருகிறவரா இருக்கார். யோவான் 16:24 பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இதுவரைக்கும் நாம கூட எந்த ஒரு காரியத்தையும் கேட்காம இருந்திருப்போம், கர்த்தர் செய்வார்ன்ட்டு. அப்ப நம்ம கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் தான் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம கேட்கும் போது தேவன் அவதை நமக்கு தர சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாக நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்றார். இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்கிறோமோ அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தை நாம் அடையும் போது அதை நமக்கு நிச்சயமாய் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை செய்வார். ஆமீன்.